சூப்பரான சென்னா மசாலா கிரேவி பூரி சப்பாத்தி தோசைக்கெலாம் சூப்பராக செட் ஆகிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்க சென்னா இதில் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த சென்னாக்கு தேவையான உப்பை சேர்த்து விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, 10 பல் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நான் மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போய் கிரேவி திக்காயிடும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை சேர்த்து இதில் 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நீங்கள் தேங்காய் விழுது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சென்னா மசாலா கிரேவி ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.